இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய விருந்தினர் ஜே ஜான் அவர்கள் 10 கட்டளைகளை எடுத்து இன்றைய காலத்திற்கேற்ற வார்த்தைகளை கொண்டு எழுதியுள்ளார். அதனால் மக்கள் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. சுவிசேஷம் சொல்வதில் அதிக வாஞ்சை கொண்ட இவர் மற்றவர்களும் சுவிசேஷம் சொல்ல தகுதிப்படுத்த விரும்புகின்றார். இங்கிலாந்தில் இருந்து வந்தவர் இன்று நம்மோடு இருக்கின்றார். ஜே ஜான். ஹலோ ஜாய்ஸ். வாங்க. தேங்க்யூ. 10 கட்டளைகள் மிக கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே அதை தெரிஞ்சவங்களும் அதுக்கு போதிய கவனம் கொடுக்கறது இல்லைங்கிறத பற்றி நேற்று நாம் பேச துவங்கணும். முதல் 3 கட்டளைகளை நாம் முடித்தோம். விக்கிரகத்தை வணங்காதே. சிலவற்றை விக்கிரகமாக்கிக்கிறோம். நம்ம விக்கிரகமாக வேலையை, பலவித காரியங்களை, காரை, சொத்தை, பழக்கத்தை, பிறகு தேவ நாமத்தை வீணாக பயன்படுத்தாதுன்னு பேசினோம். ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 10 கட்டளைகளை மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியான வார்த்தைகளில் நீங்கள் சொன்னதுனால நல்ல புகழ் அடைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மக்கள் நம்மக்கிட்ட கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு சில சமயம் பக்தி பரவசம் அடைஞ்சிடுறோம். முழு சுதந்திரத்தோடு இந்த 10 கட்டளைகளை நீங்கள் எப்படி போதிக்கிறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். தேங்க்யூ ஜாய்ஸ். நேற்று சொன்ன மாதிரி 10 கட்டளைகளை நிறைய பேர் எதிர்மறையாக பார்க்குறாங்க. செய்யாதிருப்பாயாக, செய்யாதிருப்பாயாக அப்படின்னு. அதாவது அதெல்லாம் ரொம்ப நேர்மையானவைகள், அதுக்கு மதிப்பு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கட்டளைகளை இன்றைய காலத்து வார்த்தைகளை கொண்டு விளக்கி சொல்கிறேன். உதாரணமாக இச்சையை பற்றிய கட்டளை, அதாவது இச்சியாதேன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதை நான் எப்படி மாற்றினேன்னா, மெய்யான திருப்தியை அடைவது எப்படி, பொய் சொல்லாதே அப்படிங்கிறத உண்மை சொல்வது எப்படி, களவு செய்யாதே அப்படிங்கிறத மனசாட்சியோடு செழிப்படைவது எப்படி அப்படின்னு நாம் இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நல்லா இருக்கு. அதே போல் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறத உங்களுடைய உறவுகளுக்கு இடையில் வேற உறவு நுழைவதை தடுப்பது எப்படி, கொலை செய்யாதே அப்படிங்கிறத கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி. இந்த மாதிரி 10 கட்டளைகளுமே முற்போக்கான கோட்பாடுகள் தான். நாம் இதை இப்படி பார்க்கும்போது, அதாவது முற்போக்கான தலைப்பில் இப்படி சொல்ல துவங்குவோம். ஆமாம், இதை என்னுடைய உறவுகளில் எப்படி நான் நடைமுறைப்படுத்தி அதை சாதித்து கொள்ள முடியும் அப்படின்னு நாம் யோசிப்போம். இதனால தான் நான் இந்த காலத்து இந்த நடைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டு வரேன். ஆமாம் ஜான், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பலர் இதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு இருதயத்தில் நான் ஏவப்படுறேன். இதுவரை கிறிஸ்துவை ஏற்றுக்காதவங்க இப்போவே ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு என்னோட மனசில், அதாவது என் இருதயத்தில் படுது. ஏன்னா அவர் மட்டும்தான் பரலோகத்துக்கான வழி. யாருமே சுயமாக நல்லவங்க கிடையாது. நம்ம பாவங்களுக்கேற்ற பரிகாரத்தை நாம் செஞ்சுக்க முடியாது. பூரண பலியாகிய இயேசுக்கிட்ட நாம் போகணும். நமக்கு பாவ பரிகாரம் செஞ்சு தெய்வத்தோடு நாம் உறவு பெறுவதற்கு வழியையும் அவர் திறந்து கொடுத்தாரு. அதனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பலர் ஒரு கால தேவராஜ்யத்திலையும் மறுகால உலகத்திலையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது முழு அர்ப்பணிப்போடு வாழலை. 10 கட்டளைகளை பற்றி தெரியாது, தெரிஞ்சாலும் அதன்படி நடக்கிறது கிடையாது. நேற்று நாம் பேசுனதை மக்களுடைய மனசில் ஆழமாக பதிக்க வேண்டிய அவசரத்தை நான் அதிகமாக உணர்றேன். வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அதில் தேவ முதலீடு உண்டு. அவர் வரங்களை கொடுத்துருக்காரு, திறமைகளை கொடுத்துருக்காரு, நேரத்தை கொடுத்துருக்காரு, மூல காரணங்கள் உண்டு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்கிறதுல அந்த தெய்வ வரங்களை பயன்படுத்தணும்னு ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு அளிச்ச காரியங்களை வச்சு நிச்சயமா தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்யும். நமக்கு நாமே ஊழியம் செய்ய வேதம் சொல்லல. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்யணும். இப்படி செய்யற யாரா இருந்தாலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைவாங்க. ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன், நீங்க உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரும்போது அத்தனை பேருமே ஒருவேளை இதை பார்க்குற 20, 30 வயசுள்ளவங்க நினைக்கலாம் வாழறதுக்கு நிறைய காலம் இருக்குன்னு நினைக்கலாம். அந்த காலம் வேகமாக கடந்து போகும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கை முடியும் போது தேவனுக்கு நிற்க வேண்டிய நிலை வரும். அந்த சமயத்தில் எதையாவது செய்ய நமக்கு அவகாசம் இருக்காது. அதனால உறுதியாக சொல்கிறேன், இதை பார்க்குறவங்க தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க தீர்மானிங்க. ஏனோ தானோன்னு சலிப்போடு இல்லை, வெதுவெதுப்பாவும் இல்லை, முழு இருதயத்தோடு நாம் அர்ப்பணிப்போம். கட்டளையை பற்றி திரும்ப பேசுவோம். நிச்சயமாக பேசுவோம் ஜாய்ஸ், அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆமாம் அப்படின்னு சொல்கிற சுபாவத்தை விட அதிகம் தேவைப்படுகிற கோட்பாடுகள், அதாவது இதை நடைமுறைப்படுத்தணும், அது முக்கியம். உதாரணத்துக்கு களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த கட்டளை, அதாவது இந்த கட்டளைகளை ஆராய்ஞ்சு படிக்கிற வரைக்கும் எனக்கு இது புரியவே இல்லை. அது உண்மை. நான் உண்மையிலேயே மனம் திரும்பினா தேவன் மன்னித்து விடுகிறார். ஆனால் ஒரு திருடன் திருடியதற்கு அதிகமாக திருப்பி கொடுக்கணும். அந்த சகேயு உதாரணத்துக்கு இயேசுவை சந்திச்சான். அற்புத விதமாக அவன் மாற்றம் அடைஞ்சான். மக்கள்கிட்ட இருந்து அவன் திருடின எல்லாத்தையும் 4 மடங்காக திருப்பி கொடுத்தான்.
இன்னைக்கு நமக்கு இருக்கிற சவால் இப்படி சொல்கிறது தான். நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை அறிய விரும்புகிறேன், அவர் என்னை மன்னிக்கிறார் அப்படிங்கிறத நாம் நம்பணும். ஆனாலும் நான் சிலதை சரி செய்ய வேண்டும், இன்னும் சில காரியங்களை சீர்படுத்தணும். ஆனால் அது செய்ய தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி நினைக்கிறாங்க. அது செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சிலர் அடித்து சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் தவறான எண்ணம். அதை மாற்றிக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். இது ரொம்ப அருமையான குறிப்பு. ஏன்னா தவறு செய்யும்போது பிடிபட்டதுக்கு தான் நிறைய பேர் வருத்தப்படுறாங்களே தவிர அந்த தவறு செஞ்சதுக்காக அவங்க மனமாற வருத்தம் அடையிறதே கிடையாது. வேதம் சொல்லுது, மனம் திரும்புதல்ங்கிறது துக்கப்படுவதல்ல, தவறை விட்டு விலகிச் செல்ல விரும்புவதே மனம் திரும்புதல். திருட தான் திருடினதை பல மடங்கு திருப்பி கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமான காரியம்தான். ஏன்னா மற்றவங்களை போலவே இப்போ நான் வாழறது போன்ற வாழ்வை அடையாத காலங்கள் எனக்கு இருந்துச்சு. எனக்கு 20 வயசு இருந்தப்போ நான் திருடினேன். இதுக்கு முன்னே வேலை செஞ்ச கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் கிறிஸ்துவோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டு வாழ்க்கையில் ஊழிய அழைப்பை பெற்றதுக்கு பிறகு சிறு சிறு வேதாகம பாடங்களை வீடுகளை நடத்தினேன். நான் திருடினதை தேவன் நினைவுபடுத்தினார். நான் அந்த கம்பெனிக்கு போய் நான் அதை திருடினேன், அதை திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் நடுங்கி போயிட்டேன். ஏன்னா என்னை ஜெயிலில் போட்டுருவாங்களோ, அதை செய்வாங்களோ, இதை செய்வாங்களோ, என்ன செய்வாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். ஆனால் அதை செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அதை இப்போ தான் சொல்கிறீங்க, ஆனால் அப்போ யாருமே எனக்கு சொல்லலை, தேவன் சொன்னார். யாருக்கு தெரியும், நான் அதை செய்யாமல் இருந்திருந்தா, ஒருவேளை நான் அதை சந்தித்து சரிப்படுத்தாமல் விட்டுருப்பேன்னா தேவன் அழைச்ச ஊழியத்தை என்னால் செய்ய முடியாமலேயே போயிருந்திருக்கும். எனக்கு தெரியும் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்குது, பலவிதமான மக்கள் நம்ம பார்க்குறாங்க. நீங்கள் அத்தனை பேருமே முன்னாடி செஞ்ச தவறுகளுக்கு பரிகாரம் செய்யணும், அதுக்காக எதையாவது செஞ்சே ஆகணும்னு நாங்கள் இப்போ சொல்லலை. ஆனால் அதுக்காக எவ்வளவு வருத்தப்படுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நிச்சயமா ஜெய்ஸ். அதாவது ரோமரில் ஒரு வசனம் இருக்குது, அதாவது நீங்கள் உங்களோடு சமாதானமாக இருங்கள், உங்களால் கூடுமான மட்டும். என்னோட கூட்டங்களில் பெரிய பெரிய பெட்டிகளை நாங்கள் வைப்போம். அப்படி வச்சுட்டு மக்கள்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் திருடின பொருட்கள் அதனோட உரிமையாளர்கள்கிட்ட கொடுக்க முடியாட்டாலும் அதை கொண்டு வந்து இந்த பெட்டியில் போடுங்க அப்படின்னு, அல்லது அந்த பொருளுக்கு ஈடான பணத்தையாவது அந்த பெட்டியில் போடுங்கன்னு சொல்லுவோம். ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? எதையாவது செய்யணும். நம்மளோட உண்மையான மனம் திரும்புதலை காட்டுறதுக்கு நாம் எதையாவது செஞ்சே ஆகணும். கிறிஸ்து நமக்காக பரிகாரம் செஞ்சாரு, அதுக்கும் மேலே நம்ம தியாகம் செய்ய தேவையில்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம மெய்யாவே மனம் திரும்பி சீர் பொருந்துறோங்கிறத காட்டணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த காரியத்துக்கான இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். சில சமயத்தில் கணவர்கிட்ட கடினமாக நான் நடந்துக்குவேன். எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குதுன்னா நான் தவறாக இல்லைனா கடுமையாக பேசிட்டேன்னு உணர்த்தப்படும் போது பல சமயங்களில் தேவன்கிட்ட அப்படியே விட்டுடுவேன். ஆண்டவரே மன்னியும், தேவகிட்ட கடுமையாக பேசினேன். ஆனால் மன்னிப்பை நான் தேவகிட்ட சொல்லணும்னு தேவன் விரும்புகிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கடுமையாக நான் நடந்துக்கிட்டேன். இதுவே இன்னும் 1 மைலுக்கு போய் எளிதானதை செஞ்சுட்டு நமக்கும் தேவனுக்கும் அப்படின்னு நம்ம இருந்துடுறோம். ஆனால் திரும்பி போய் அவங்க கிட்ட நம்ம பேசணும், நான் செஞ்சது தவறு தான், உங்களோட மன்னிப்பு எனக்கு வேணும். இப்படி கேட்குறது தான் பிறருக்கு சாட்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிக்கு போய் இப்படி சொன்ன போது, நான் கிறிஸ்தவள், அதிக ஈடுபாடு உள்ள கிறிஸ்தவளானு, பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு தவறு செஞ்சேன், நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன், மன்னிச்சிடுங்க, அதுக்கான பணத்தை இப்போ கொடுக்குறேன். அது அவங்களுக்கு எப்படிப்பட்ட சாட்சியாக இருந்திருக்கோன்னு நமக்கு நிச்சயமாக தெரியாது. இதுதான் சுவாரஸ்யமான காரியமாகும். திருடுதலை பற்றி நாம் பேசுகிறோம். ஒரு வசனம் இருக்குது, தீத்துவில் அது இருக்குது, சரியாக தெரியல, ஆனால் நிருபங்கள் 1 அது இருக்குன்னு எனக்கு தெரியும். விளக்க உரை வேதாகமம் இப்படி சொல்லுது, நீ வேலை செய்யும் இடத்தில் இருந்து எந்த ஒரு சிறிய பொருளையும் திருடாதே. எத்தனை பேருடைய வீட்டில் தங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்த பேனாக்களும் கிளிப்புகளும் பின்களும் ரப்பர் பேண்டுகளும் ட்ராயர் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. இதுக்கு சிலர் சாக்கு போக்கு சொல்கிறாங்க, எனக்கு போதிய சம்பளம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஆமாம் ஜாய்ஸ், அநேகர் இன்னைக்கு இப்படி தான் சொல்கிறாங்க, அதை நியாயப்படுத்துகிறாங்க, ஒரே ₹1 தான் அப்படின்னு. ஆனால் கட்டளை அப்படி சொல்லலையே, ₹1 மேல் களவு செய்யாதே அப்படின்னு சொல்லலை இல்லையா? களவு செய்யாதே, அதுதான் கட்டளை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிலர் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. லேட்டாக போவாங்க, சீக்கிரமே வந்துடுவாங்க, குறைவாக வேலை செய்வாங்க, அவங்களோட நேரத்தை திருடுறாங்க. பலவிதமான களவுகள் இருக்குது. நாம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையும் நாம் சம்பளம் வாங்குகிறோம்,
நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நாம உண்மையா வேலை செய்யணும், அது முக்கியம். ஆமா, நான் இதை எப்பவுமே போதிப்பேன். ஏன்னா நிறைய பேர் பாஸ் பார்க்காத சமயம் பார்த்து ஆஃபீஸ் ஃபோனில் சொந்தக்காரங்களுக்கு பேசுகிறாங்க. நம்ம பாஸுக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு விஷயத்தையும் பார்க்காத போது வேறு ஒன்றையும் செய்யக்கூடாது. நம்ம நோக்கத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதையாவது மறைச்சி செய்கிறோன்னா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கு இல்லையா? ஆமாம்மா, நிச்சயமா. ஆமென். நிச்சயமா ஆமென் சொல்லலாம். அதாவது வேதத்தில் மீகா புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு. மீகா 6வது அதிகாரத்தில் 8வது வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம என்ன செய்ய தேவன் விரும்புகிறார். வேதத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளை விட இந்த கேள்விதான் சிறந்த கேள்வி. ஒரே வசனத்தில் வேதம் இதற்கு பதில் சொல்லுது. அதாவது தேவன் நம் ஒவ்வொருவரிடமும் இருந்து 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார். முதலாவது நியாயமா இருக்கணும், 2வது இரக்கம் செய்யணும், 3வது தேவனுக்கு நாம தாழ்மையா இருக்கணும். இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இரக்கம் காண்பிக்கப்படணும், பிறகு தாழ்மை வரணும். நீங்க சொன்னீங்க உங்களுக்கும் தேவுக்கும் எப்பவாவது ஏதாவது சண்டை வந்ததுன்னா தேவன் உங்களை மன்னித்து விடுவார் அப்படின்னு. அது உண்மைதான். ஆனால் நாம என்ன செய்யணும்னா நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா இந்த முக்காலியோட கால்கள் மாதிரி தான் இந்த 3 காரியங்களும், நியாயம், இரக்கம், தாழ்மை. நான் நினைக்கிறேன் நம்ம தாழ்த்தி மற்றவங்களோட சீர்பொருந்தும் போது உண்டார அவமானம், சங்கடங்கள் எல்லாம் அடுத்த முறை நாம் அந்த தவறை செய்ய முடியாதபடி நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது. ஏன்னா அந்த அவமானத்தை இன்னொரு முறை அடைய விரும்ப மாட்டோம். சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வருவோம். வந்து மீதமுள்ள கட்டளைகளை பார்த்து நமக்கு தெரியாமலேயே அதை எப்படி மீறுகிறோம் என்று கற்றுக்கொள்வோம். எங்கும் போய்விடாதீர்கள். ஜான், எல்லாருக்கும் இந்த கட்டளைகள் தெரியறது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் நான் நம்புகிறேன் கடந்த சில நாட்களாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு இது தெரியலைனாலும் யோசிக்க துவங்கி இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். பலருடைய வீட்டில் வேதாகமம் இருக்கும், அதை அவங்க வாசிக்கலைன்னாலும் அவங்களுக்காக நான் சொல்கிறேன். யாத்ராகமம் 20 இந்த கட்டளைகள் இருக்குது. அதை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். பிறகு அதுக்கேற்ற இன்றைய காலத்து வார்த்தைகளை வச்சு ஒரு சிறந்த தலைப்பை சொல்லுங்க. மக்கள் நிச்சயமாக அதை புரிஞ்சுப்பாங்க. முதலாவதாக வேதம் சொல்கிறது, என்னையன்றி வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். 2 விக்கிரகங்களை தெய்வமாக உருவாக்கி கொள்ளவும் வேண்டாம். 3வது, கர்த்தரின் நாமத்தை வீணில் வழங்காதே, அதை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம். 4வது, ஓய்வு நாளை நினைவு கூறு, பரிசுத்தமாய் ஆசரி, தேவனுக்கென்று ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். 5வது, தாயை தகப்பனை கனம் பண்ணுவாயாக. 6வது, கொலை செய்யாதே. 7வது, விபச்சாரம் செய்யாதே. 8வது, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது, பொய் சொல்லாதே. 10வது, இச்சியாதிருப்பாயாக. இதையெல்லாம் நீங்க எடுத்து உங்க பாணியில விளக்கமா சொல்லுங்களேன். நிச்சயமா சொல்றேன் ஜாய்ஸ். முதலாவது, முக்கியத்துவம் கொடுத்து வாழ்தல், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு. 2வது, மெய்யான தேவனை அறிந்து கொள்ளுதல். நம்ம உண்மையிலேயே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பற்பல கோட்பாடுகளும் கொள்கைகளும் இருந்தாலும் தேவனை நாம் எப்படி அறிகிறோம்ங்கிறது முக்கியம். 3வதாக, தேவனில் ஜாக்கிரதையாய் இருத்தல். அதாவது அவருடைய பெயரை வீணாக்கக்கூடாது. ஓய்வு நாளை நினைவு கூறுதல். உங்களை நீங்களே கோபப்படாதிருத்தல். நம்ம எல்லாருமே இப்படி செய்யறோம் இல்லையா? ஏன்னா உலகமே பைத்தியமானது தான். அப்புறம் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிறத தாயை தகப்பனை கிணற்றில் தள்ளு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெற்றோரோடு சமாதானமாக இருப்பது அப்படிங்கிறது என் தலைப்பு. இன்னைக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதாவது பெற்றோரோடு உடைந்து போன உறவுகள் ஏராளம் இருக்கு. கொலை செய்யாதே, இதற்கான தலைப்பு கோபத்தை கட்டுப்படுத்துதல். விபச்சாரம் செய்யாதே, நமது உறவுகளை பாதுகாப்பது எப்படி. அடுத்த கட்டளை திருடாதே, அதை மனசாட்சியோடு செழிப்பாவது எப்படி. அப்புறம் பொய் சொல்லாதே, அதுக்கு உண்மை சொல்வது எப்படி. இச்சியாதே அப்படிங்கிறதுக்கு மெய்யான திருப்தி அடைவது எப்படி. அருமையா இருக்கு. நிகழ்ச்சியில் இதை பற்றி நிறைய பேசணும். ஆனால் நாம் சொல்லணும்னு என் மனசுக்கு தோன்ற காரியம் ஓய்வு நாளை பற்றி ஒரு சில காரியங்கள். சொல்லுங்க ஜான், ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு நாளை செலவிடுங்கன்னு தேவன் எதுக்காக நமக்கு சொல்கிறாரு? அதாவது ஜாய்ஸ், இன்னைக்கு எல்லாருமே ஓய்வு இல்லாமல் தான் இருக்கும். நாம் உட்கொள்றதை விட வெளியேற்றுவது அதிகமாக இருந்தால் நம்முடைய வளர்ச்சி வீழ்ச்சியாக மாறிடும் அப்படின்னு ஒரு கோட்பாடே இருக்கு. இன்னைக்கு அநேகர் எல்லா நேரத்துலையும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஜப்பான்ல கரோஷி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது வேலை செய்தே சாவது. அதுதான் அந்த வார்த்தைக்கு இருக்கிற உண்மையான அர்த்தம் ஜாய்ஸ்.
இன்னைக்கு ஜப்பானிய ஆண்களில் அநேகருக்கு வேலை தான் உயிர்கொல்லியாக இருக்குது. வேலை அதை செஞ்சு நம்மளை நாமே சாகடிச்சுக்கிறோம். இதை குறித்து தேவன் என்ன சொல்கிறாருன்னா, 6 நாள் வேலை செய், வேலை செய்யாதே அப்படின்னு சொல்லவே இல்லை. 6 நாளும் வேலை செய், ஆனால் 7வது நாளில் அந்த ஒரு நாள் ஓய்வு நாளாக இருக்கட்டும்ங்கிறார். உடலுக்கு ஓய்வு கொடுப்போமே, அன்றுதான் நம்முடைய உலக உறவுகள்லையும் தேவனோடு இருக்கிற உறவுகளையும் நாம் புதுப்பிச்சு அதை மேம்படுத்திக்கிறதுக்கு அந்த நேரத்தை நம்ம முதலீடு செய்யணும். உடல் ரீதியாக நாம் ஓய்வெடுக்கும் போது மன ரீதியாகவும் ஓய்வெடுக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. ஒரு சிலர் இருக்காங்க, வேலையிலேருந்து விடுமுறை எடுத்து தங்களோட பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படுறதில் செலவிடுறாங்க, வாழ்க்கையை யூகிக்கிறாங்க. விடுமுறை பூராவும் வீணாக போயிடுது. வேறு விதமான இளைப்பாறுதலை தேவன் நமக்கு வாக்களிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம மனசை அமைதலாக்கும் ஓய்வு அது. நம்முடைய உணர்வுகளை குணமாக்குற ஓய்வு. வாரம் பூராவும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தேவையான ஆழ்ந்த ஓய்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். குற்ற உணர்வு இருக்கும். உண்மையாக சொன்னால் நோய்வாய்ப்படுற அளவுக்கு நான் வேலை செஞ்சேன். இப்போது நீங்களும் ஒருவேளை இந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம். தேவனுடைய நாம மகிமைக்கு அவருடைய நோக்கத்துக்காக நம்ம வேலை செஞ்சாலும் ஒன்றையும் நாம் சாதிக்க முடியாது. ஏன்னா இது தேவனுடைய கோட்பாடு. நாம் அதை உடைச்சிட்டா அதுக்கு கீழ்ப்படியாதுக்கான தண்டனையை நிச்சயமாக நாம் அடைவோம். இந்த ஒரு கட்டளையை அத்தனை பேரும் கடைபிடிச்சிருந்தா எவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். ஆமாம், அதாவது ஜாய்ஸ், கிறிஸ்தவத்தில் இன்னொரு உற்சாகம் ஊட்டுற விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் அடையலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு. இதை நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எப்படி சொல்லலாம்னா, சோர்ந்து போனவர்களே என்னிடம் வாருங்கள், விடாய்த்து போயிருந்தால் என்னிடம் வாருங்கள், நொந்து போனவர்கள் என்னிடம் வாருங்கள். இப்படியாக சோர்ந்து வியாதியுற்றிருந்தால் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்தவர்கள் ஆகுங்கள் என்பதற்கு இதுதான் அர்த்தம். நம்ம சிருஷ்டிகளில் ஓய்வடையலாம், அங்கே அமைதி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நிம்மதி இருக்கும். நம்ம சுபாவத்திலையும் நம்ம செயல் எல்லாவற்றிலும் நம்முடைய நிறைவை அடைய முடியும். எல்லாவற்றிலும் நான் யோசிச்சு பார்க்குறேன், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எதுக்காகவாவது நிரந்தரமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். என் முகத்தில் என்னதான் நல்ல புன்னகையை காண்பிச்சாலும், நான் எங்கே போனாலும் மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அங்கேருந்து நான் வந்ததுக்கு பிறகு என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படுவேன், யார் என்னை முந்துவாங்கன்னு கவலைப்படுவேன், எதிர்காலத்தை பற்றின கவலை, கடந்த காலத்தை பற்றின கவலை. ஆனால் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற அந்த சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நான் அடைஞ்சேன். இனி கவலைப்பட தேவையில்லை. அந்த ஓய்வு நாளில் தேவனோடு நம்முடைய உறவை புதுப்பிச்சுக்கவும் வேணும். அவரோட நேரம் செலவிட்டு அவர்கிட்ட ஆனந்தமா இருந்து அவர் படைச்சதை அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கையில் அவர் அனுப்பினவங்களையும் ஆனந்தம் அடையணும். ஆமா ஜாய்ஸ், அதாவது வேதத்தில் மிகவும் கடினமான வசனமே இதுதான், கவலைப்படாதே. அதாவது கவலைப்படும் போது நாம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். தேவன் என்னில் தேவனாக செயல்படவில்லை அப்படின்னு நாம சொல்றோம், ஆனா அது ரொம்ப தப்பு. தேவன் தேவனாகத்தான் இருக்கிறார். தேவன் நம்ம கிட்ட நிச்சயமா வேலை கேட்கறது இல்லை. அவர் தெய்வம் தான், மகத்துவமானவர், அவர் அடக்கி ஆளுகிறவர். ஆனா கவலை ஏற்படும் போது நாம தான் அவரை நம்ப மாட்டேங்கிறோம். ஆமா ஜான், 5வது கட்டளை தாயை தகப்பனை கனம் பண்ணு. ஆமா, அப்படின்னா என்ன? எனக்கு தெரியும் நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க, என்னை பெற்றவங்க எனக்கு கொடுமை செஞ்சாங்க. ஆனால் நானும் இந்த சாக்கு போக்க பல காலமாக சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு முறை தேவன் சொன்னார், அவங்க இதை செய்யலைன்னு நினைக்கிறத நிறுத்திட்டு அவங்க உனக்கு செஞ்சதை மட்டும் நீ யோசிச்சு பாரு. நீ மூச்சு விடுற இல்லையா ஜாய்ஸ், உனக்கு உயிர் இருக்கு, நீ சாப்பிட்ட, பள்ளிக்கு படிக்க போன, நன்றி சொல்லக்கூடிய காரியங்களை நீ கண்டுபிடிச்சு நான் சொல்கிறத நீ செய். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள சிலர் தங்களுடைய வயசான பெற்றவங்க கிட்ட பேசியே பல மாதங்கள் வருடங்கள் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறது சரியானது இல்லை அப்படின்பேன். நிச்சயமா ஜாய்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி அது சரியானது இல்லை தான். என் சொந்த வாழ்க்கையில் என்னோட பெற்றோருக்குள்ள உறவில் நான் ரொம்ப போராடினேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் ரோமரில் உள்ள வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உங்களால் கூடுமான மட்டும் நீங்கள் சமாதானமாக இருங்கள். நான் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவர்களது சுபாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், என்னால் முடிந்த வரைக்கும் சமாதானமாக இருக்க முற்பட வேண்டும். ஏன்னா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய மாலை, அழகு சவப்பெட்டி இதெல்லாம் வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் காலம் கடந்து செய்கிற ஒரு காரியம். அதாவது டூ லேட். அவங்க உயிரோடு இருக்கும்போதே அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாம் அவங்களுக்கு நாம் செலுத்தணும். கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னாலுமே வீட்டில் நாம் ஒன்றா வாழும்போது
வீட்டின் ஒழுங்குகளுக்கு நாம் நிச்சயமாக கட்டுப்படணும். ஆனால் வீட்டை விட்டு வெளியேறி தனியாக வாழ்ந்தா கூட பெற்றோரை நாம் மதிச்சே ஆகணும். அது முக்கியம். அவங்கள கனப்படுத்தணும். இதனால் நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நிச்சயமா தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுதல், இது எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். சிலர் கேட்கவும் விரும்பாத சில காரியங்களை வேதம் உறுதியா போதிக்குது. வயசான பெத்தவங்களையோ தாத்தா பாட்டியையோ கவனிக்காம, தேவைகளை சந்திக்காதவன் தெய்வ பயம் அற்றவன். அவங்க உங்களை நல்லா நடத்தினாங்கன்னு வேதம் சொல்லலை. அதனால இது நம்ம மேல விழுந்த பொறுப்பு. இந்த கட்டளையோடு அற்புதமான ஆசீர்வாதம் கலந்திருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஜாய்ஸ், வாக்கு தத்தம் மற்ற எல்லா கட்டளைகளையும் விட 10 கட்டளைகள், இந்த கட்டளையில வாக்கு தத்தம் இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது இது ஒரு நீண்ட கால வாக்கு தத்தம். ஆமா, பூமியில உன்னுடைய ஆயுள் நீடித்திருக்கவும், நல்ல வாழ்க்கை உனக்கு அமையவும், யாரோ எப்பவோ செஞ்ச தீமைக்கான பகை உணர்வை இன்னமும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறதால நல்ல வாழ்க்கையை அடையாம பலர் இருக்காங்க தெரியுமா? வேதனைப்பட்டவங்க தான் வேதனைப்படுத்துவாங்க. காலையில எழுந்ததும் இன்னைக்கு எப்படியெல்லாம் பிறரை வேதனைப்படுத்தலான்னு யாருமே யோசிச்சு செயல்படுறது இல்லை. அவங்க வேதனையோடு இருக்கிறதால பிறரை வேதனைப்படுத்துவாங்க. தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற விளைவால செயல்படுறாங்க. அதனால நம்ம இறக்கப்பட்டு இப்படி சொல்லணும், உனக்கு தெரியுமா, என்னை வேதனைப்படுத்தின, ஆனா என்னை விட நீ அதிகமா வேதனையோடு இருக்க, உன்னை நான் மன்னிக்கிறேன், உன் மேல கோபம் கொண்டு இன்னும் என்ன நான் கெடுத்துக்க மாட்டேன், தேவனுக்கு கீழ்ப்படியவும் நன்மையான வாழ்க்கையை அடையவும் நான் விரும்புகிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏராளமான மக்களும் தேவனுடைய இந்த கொள்கையை கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஆனந்தமா மிக சிறப்பான ஒன்றா அமைஞ்சிடும். நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டீங்க ஜாய்ஸ். அதாவது மற்றவங்களை நாம மன்னிக்காத தன்மை அது கசப்பை வளர்த்துரும், பகையை வளர்க்கும். ஆமாம், மற்றவங்களை மன்னிக்காத வரைக்கும் விஷத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நாம் இருப்போம். அதாவது நாம் கடந்து போக வேண்டிய பாலங்களையும் நாமே உடைச்சிருவோம், அல்லது அதுக்கு காரணமாயிடுவோம். ஆமாம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம விதைக்கிறதையே அறுக்க போகிறோம் இல்லையா? அதை செய்வோம். ஜான் அவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்தது ஆனந்தமாக இருந்துச்சு. நேயர்களுக்கும் இது அதிக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் சீக்கிரமாக எங்களோட வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். 21ஆம் நூற்றாண்டில் 10 கட்டளைப்படி வாழ்வது சவாலாக இருக்கலாம், ஆனால் இருக்க முடியும். தேவன் உங்கள் நண்பர், உங்களை நேசிக்கிறார். மிகவும் அருமையான சௌகரியமான வாழ்க்கையை நீங்கள் அடைய தேவன் விரும்புகிறார். ஒரு சிலர் இப்படி நினைக்கலாம், நான் நன்றாக வாழ தேவன் விரும்பினால் இன்னும் ஏன் அடையவில்லை? நீங்கள் இன்னும் இந்த 10 கட்டளை என்னும் ஒழுங்குமுறையை கடைபிடிக்காமல் ஒருவேளை இருக்கலாம். கடைபிடிக்காவிட்டால் அதை கடைபிடிக்க இப்போதே தீர்மானம் எடுத்து விடுங்கள். சிலர் இப்படியும் நினைக்கலாம், இன்றைய சமுதாயத்திற்கு இதெல்லாம் கடைபிடிக்க முடியாதென்று. 21ஆம் நூற்றாண்டில் வாழ்வதால் பாவத்தில் வாழலாம் என்ற சாக்குப்போக்கு சொல்வதை நிறுத்திவிடுங்கள். நம்மால் செய்ய முடியாத ஒன்றை தேவன் செய்ய சொல்லவே மாட்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று வேதாகமம் சொல்லுகிறது. உங்களுக்கு சக்தி தந்து தகுதிப்படுத்துவார். நீங்கள் மெய்யாக விரும்பினால் சரியாக வாழ்வது எப்படி என்று அவர் கற்றுத் தருவார். இன்று நாங்கள் வழங்கும் சலுகையை பெற்று புத்தம்புது வாழ்வை துவங்குங்கள். போய்விடாமல் தகவலை தெரிந்து கொண்டு இன்றே இதை ஆர்டர் செய்து விடுங்கள். உங்களை நேசிக்கிறேன், அக்கறைப்படுகிறேன், ஆனந்தமாக அன்றாடம் நீங்கள் வாழ்வதற்கு நான் விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.